ஹலோ பென்டன்மேன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பென்டனோட யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஏலியன்ஸ் மட்டும் இல்லாமல் பென்டன் யூனிவர்ஸில் ஃபுல்லாக காட்டின எல்லா ஏலியன்ஸ்லையுமே நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்க கிரியேச்சர்ஸ் இருக்குல்ல, லைக் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ஏலியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு 20க்கும் மேலே இருக்க ஏலியன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாமா? இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஏலியன் தான் நம்ம ரிப்ஜாஸ். ஏஞ்சலர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபிஷ்ஷோடைய ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த ஏலியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஏலியன் நம்ம பிளிட்ஸுல்ஃபர், அதான் நம்ம பென் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏலியன் பார்க்கறதுக்கு அப்படியே உல்ஃபோடைய ரெஃபரன்ஸ் தான் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த ஏலியனை நம்ம பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாரு, ஆனால் இது பென்னு கூட அதிகமாக சண்டை போட்டிருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா எலிஃபென்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ட்ராம்பிபோலார். அண்ட் நெக்ஸ்ட் ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதோடைய ரெஃபரன்ஸ் அப்படியே டிக்டோவாக எடுத்து காப்பி பண்ணப்பட்ட இந்த ஒரு ஏலியன் தான் நம்ம ஆம்பிஃபிபியன். அண்ட் இப்போ நான் காட்ட போகிற ஏலியனை அல்டிமேட் சீரிஸில் ஒரு மாதிரியும் ஆம்னிவர்ஸ் சீரிஸில் ஒரு மாதிரியும் ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு லுக் இருக்கு இல்லையா, இது வந்து பீட்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்செக்டோட ரெஃபரன்ஸாக வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஏலியனுடைய பேர் ஈட்டில். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம உலகத்தில் அழிஞ்சு போன கிரியேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற டெட்ரோடாக்கிள் அப்படின்னு சொல்லப்படுற டைனோசர் வகையை சேர்ந்த ஒரு கிரியேச்சரை ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணது தான் ஆஸ்ட்ரோடாக்கிள். இதை நமக்கு ஆம்னிவர்ஸ் சீரிஸில் ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த இருக்க ஏலியன் தான் நம்ம ஷாக் ஸ்குவாட்ச். இதையுமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேஸில் நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒன்று கொரிலா இருக்கு இல்லையா, அதோட ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ண மாதிரியான ஒன்றும், அண்ட் ஈட்டி இருக்குல்ல, அதான் பிக் ஃபுட் ஈட்டி அப்படின்ற மாதிரி பல பேர்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரியேச்சரை ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ண மாதிரி இன்னொரு லுக்கில் மாற்றிருப்பாங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற ஏலியன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொபாட்டிக் டைப்பு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டார், வில்கேக்ஸோட ஆர்மியில் இருக்க ஒரு கேரக்டர். யாருடா அப்படின்னு பார்க்குறீங்களா, இது கிராப். இது பார்க்கறதுக்கு கிராபோட வகை மாதிரியே இருக்கும். கிராப்னு சொல்லும் போது தான் இன்னும் ஒரு 3-4 ஸ்பீஷஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம பிரைன் ஸ்டார்மோடைய ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, செரிப்ரோ கிரஸ்டேஷியன், அவங்க ஃபுல்லாகவே கிராப் மாதிரியே தான் இருப்பாங்க, லைக் நண்டு மாதிரியே தான் இருப்பாங்க. அண்ட் கிராப்னு சொல்லும் போது தான் ஞாபகம் நம்ம ஆம்னிவர்ஸ் சீரிஸில் காட்டப்பட்ட பால் வீவல் இருக்கு இல்லையா, இதுவுமே ஒரு 2 கிரியேச்சரை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று கிராப், இன்னொன்று பீட்டில். ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா அந்த இன்செக்ட். அண்ட் அடுத்து கிராபோடைய ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட இன்னும் ஒன்று தான் நம்ம கிராப்டவுசர், அதாவது நம்ம ஹீட் பிளாஸ்டர் ஏலியன் இருக்கு இல்லையா, அதோடைய நேச்சுரல் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏலியன் பார்க்கறதுக்கு ரைனோசரஸையும் கிராபையும் ஃபியூஷன் பண்ண மாதிரி இருக்கும். ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த ரைனோசரஸ் ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது தான் நம்ம எக்ஸோஸ்கல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ் சீரிஸில் காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியனை நமக்கு பென்டன் கிளாசிக்லையுமே காட்டியிருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ஹியூமனாய்டு ரைனோசரஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த இருக்க ஏலியன் இங்கே இருக்க நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ராத் ஏலியன் தான். பார்க்கறதுக்கு தலைவன் அப்படியே டைகரை ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து நம்ம உலகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்ததா சொல்லப்படுற ஒரு மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்ன அப்படின்னா வேம்பயர் அப்படின்னு ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் நம்ம உலகத்தில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதோடைய ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது தான் வேம்பயர். அண்ட் கூடவே இந்த ஏலியனால சின்னதாக மாற முடியும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நம்ம வவ்வால் மாதிரியே இருக்கும். அடுத்து ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேரி டெயில் இருக்கு இல்லையா, அதை ஒரு ரெஃபரன்ஸாக பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது தான் நம்ம பெஸ்கிடஸ்க். கூடவே எகிப்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா நம்ம மம்மி, அவங்களுடைய ரெஃபரன்ஸாக கிரியேட் பண்ணப்பட்டது தான் நம்ம ஸ்னார்ஹோ பென் மம்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏலியன். அடுத்து இருக்குது நம்ம ஏலியன் 4 சீரிஸ்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸ்பைடர் மங்கி. ஆக்சுவலாக இந்த ஏலியனை பார்க்கறதுக்கு உண்மையாலே ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினா ஒரு குரங்கு வகை இருக்குது, அது அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இந்த ஏலியனும் இருக்கும். என்ன காலு 4 வச்சு ஸ்பைடரோட ரெஃபரன்ஸையும் கூட மிக்ஸ் பண்ணி ஸ்பைடர் பிளஸ் மங்கி அப்படின்னு நம்ம ஸ்பைடர் மங்கின்னு வச்சுக்கலாம். இல்லைனா இந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா ஸ்பைடர் மங்கி, இதோட பேரை கூட வச்சாங்க கூட வச்சுக்கலாம். அடுத்து பாம்பு வகையில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சில கேரக்டர். பாம்பு இல்லாமடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த வகையில் இதையும் நம்ம பென்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டார், பென்னோட எனிமீஸ் தான் இருப்பாங்க இந்த கிரியேச்சர்ஸில். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஸ்னேக் பிட். 4 ஆர்ம்ஸ் கூட 2 கையை வச்சு அப்படியே காரை வச்சு ஸ்மாஷ் பண்ணுவார்ல அந்த ஏலியன் தான். கூட கிங் காயில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இந்த பைபிளையே நமக்கு ரீபூட் சீரீஸ்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. பாம்புன்னு சொல்லும் போது தான் ஞாபகத்து. அடுத்து பாம்போடைய வேட்டையாடியான கழுகு இருக்கார் இல்லையா நம்ம பருந்து வகையை சேர்ந்த ஒரு கிரியேச்சர் தான் கிக்கின் ஹாக். இதை அப்படியே ஹாக்கோடைய ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஏலியனை காட்டியிருப்பாங்க ரோஸ்டர் சொல்லிட்டு. அது வந்து நம்ம பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்க மாட்டார், ஆனால் அது பார்க்கறதுக்கு ஹென்னோட ரெஃபரன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பாம்பு பருந்துன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தவக்கலை அப்படின்றது ஒன்று ஞாபகம் வருது. ஃப்ராகோடைய ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரியேச்சர்ஸ் தான் நம்ம என்கர்ஷியன்ஸ். இதில் கூட நான் அப்ஜெக்டையும் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். லைட்டாக உருவத்தை பார்க்க அப்படி தான் இருக்கும், ஆனால் நாக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய வேலையை தான் இதுவும் செய்யும். அண்ட் அடுத்த இருக்கையிலே நம்ம பென்னுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஹியூமங்கசோர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைனோசரஸை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த ஏலியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து நம்ம வெட்டிக்கிளின்னு சொல்கிறோம் இல்லையா கிராஸ் கோப்பர், அதோடைய ரெஃபரன்ஸை அப்படியே கிரியேட் பண்ணி கிராஸ் ஹோப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியனை கொடுத்துருப்பாங்க. இதோட பவரும் ஃபேஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும் நம்ம கிராஸ் கோப்பர் மாதிரி.
அடுத்து டர்ட்டிலோடைய ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட நம்ம டேராஸ்பென். அண்ட் அடுத்து நம்ம பச்சொந்தி இருக்கு இல்லையா, அந்த பச்சொந்தியை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்டதான் சாமேலியன். லுக் வைஸும் லைட்டாக அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க, பவர் வைஸுமே அப்படி தான் காட்டியிருப்பாங்க. அடுத்து ஒரு ஆக்டோபஸ் ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு 4-5 ஏலியன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது மெயினான வில்லன், நம்ம பென்டன் சீரீஸ்லேயே ரொம்ப மெயினான வில்லன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வில்கேக்ஸ் தான். அண்ட் வில்கேக்ஸுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பெரிய வில்லன், வில்கேக்ஸ்க்கு அடுத்தபடின்னு இல்லை பெரிய வில்லன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டோம். ஆனால் இவரும் கண்டிப்பாக இருப்பார். யாருன்னு பார்த்தோம்னா நம்ம டிராகன். அதுக்கப்புறமா நம்ம செரிப்ரல் கிரஸ்டேஷன்ஸ், அதாவது நம்ம பிரைன் ஸ்டார்ம் ஸ்பீஷிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரெடேட்டரான வைஸ்டோபஸ். அண்ட் அதுக்கப்புறமா கெலாக்டிக் என்ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோவோடைய டீம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு பென்டன் சீரீஸில் காட்டியிருப்பாங்க. பென்னோடைய ஃபேவரட் டீம். அதில் இருந்த ஒருத்தர் தான் சினாப்டெக்ஸ். இவரும் பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி தான் இருப்பாரு. கூடவே போனஸாக ரீபூட் சீரீஸில் கிளாக்டோபஸ் அப்படின்னு ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க. இவனும் பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி தான் இருப்பான், ஆனால் இது ரோபோட்டிக் கிரியேச்சர். அண்ட் அடுத்து நமக்கு பேய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, கோஸ்ட். அது ஒரு ரெஃபரன்ஸாக, அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் தான். ஆனால் இருக்கா இல்லையான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அப்படி இருக்கப்பட்ட ஒரு கோஸ்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணதான் நம்ம கோஸ்ட் ஃப்ளை. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது ஸ்டிங் ஃப்ளை. ஸ்டிங் ஃப்ளையை ஒரு பட்டர்ஃப்ளை ரெஃபரன்ஸாக தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வேற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் அதை ஈடு கொடுக்கறதுக்காக ரீபூட் சீரீஸில் பட்டர்ஃப்ளையாவே கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டிங் ஃப்ளையை. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பிக்சில் ஏலியன் இருக்கு இல்லையா, இதை மோத் அப்படின்னு சொல்ற ஒரு பட்டாம்பூச்சியோட வகையை சேர்ந்தது தான் இந்த கிரியேச்சர். பார்க்கறதுக்கு டிக்டோவா அப்படியே இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப புத்திசாலியான ஏலியன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம கிரே மேட்டர். இதை நிறைய பேர் எலி மாதிரி இருக்கு, எலியோட கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு எலியை தான் ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பூனையெல்லாம் பார்த்தா கூட துரத்துது. அதுவும் நான் கிராபோடைய ஸ்பீஷியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நம்ம வாட்டர் ஹசார்டும் ஒன்று. அண்ட் அடுத்து வால்க்ராட். இதை வந்து ஒரு ஹியூமனாய்டு ஃபிஷ் எப்படி இருக்கும், அதாவது ஒரு மீனுக்கு கால் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் யாரும் மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது நம்ம தளபதி மாதிரி. இது இல்லாமல் நிறையையும் முள்ளம்பன்றியும் மிக்ஸ் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டதான் நம்ம ஆர்ஜிட்டு. கடைசியாக கிளாசிக் சீரீஸில் நமக்கு ஒரு பர்சனை ஷோ பண்ணியிருப்பாங்க. பென்னுக்கு ஆம்னிக்ஸ் கிடைச்ச புதுசில் 4 ஆர்ம்ஸாக மாறின டைமில் முதலையே அப்படியே உரிச்சு வச்சு முன்னாடி எடுத்துனது நிப்பாட்டியிருப்பாங்க இந்த பைபிளில். ஓகே, லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம வைல்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது எந்த கிரியேச்சருடைய ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கிரியேச்சர்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு கிரியேட் பண்ண ஏலியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவாக பார்ட் 2வாக போடலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு கமெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றதுல இருக்குது. அண்ட் இதே மாதிரியே மோர் பென்டன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.